தேர்தலுக்கு முன் நடைபெறும் கடைசி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்பதால் தற்போதைய தொடர் கூடுதல் முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பார்வையில் வழங்குவதற்காக நமது மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த கூட்டத்தொடர்? நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இந்த வருடம் மிகவும் சுருக்கமாக நடைபெறுகிறது. சென்ற வாரத்திலே குடியரசுத் தலைவர் உரை மற்றும் பட்ஜெட் தாக்கல் என நடந்து முடிந்த நிலையில் இந்த ஒரு வாரம் மட்டுமே விவாதங்களுக்காக எஞ்சியிருக்கிறது. இன்று குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலே இன்று பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலையிலே பேச இருக்கிறார். அப்போது பல்வேறு அரசியல் அம்சங்கள் அடங்கிய ஒரு பேச்சாக அது அமையும் என பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஏனென்றால் மக்களவை தேர்தலுக்கு முன்பாக நீங்கள் சொன்னது போல இது இறுதி கூட்டத்தொடராக இருக்கிறது. இதன் பிறகு மக்களவை தேர்தலுக்கு பிறகுதான் மீண்டும் நாடாளுமன்றம் கூடும். ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அரசியல் ரீதியாக 10 ஆண்டு கால தங்களுடைய ஆட்சியின் சாதனைகள் என்ன, இனி என்ன செய்ய இருக்கிறோம், அரசியல் ரீதியாக எதிர்க்கட்சிகள் மீது தாக்குதல் என பல்வேறு அம்சங்களை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இன்று பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவையிலே இருக்க வேண்டும், அவை நடவடிக்கைகளே பங்கேற்க வேண்டும் என அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உரை ஒன்றை இன்று பிரதமர் நரேந்திர மோடியிடமிருந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். பொங்கொழி, புதிய விவாதங்கள் ஏதாவது இன்று முன்னெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா கணபதி? நிச்சயமாக. அதாவது சமீபத்திலே அயோத்தி ராமர் கோயில் திறக்கப்பட்டிருப்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதைத் தொடர்ந்து பீகார் மாநிலத்திலே அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. ஜார்க்கண்ட் மாநிலத்திலே முதல்வரே கைது செய்யப்பட்டு தற்போது அங்கே புதிய முதல்வர் நியமிக்கப்பட்டு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு மாநிலங்களிலே தேர்தல் பேச்சுவார்த்தைகள் அரசியல் கட்சிகளுக்கிடையே நடந்து கொண்டிருக்கின்றன. இதுபோன்ற அம்சங்கள் எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடியுடைய உரையிலே இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதை தவிர அமலாக்கத்துறை, சிபிஐ மற்றும் வருமான வரித்துறை போன்றவை எதிர்க்கட்சி தலைவர்களை குறிவைத்து வழக்குகளை பதிவு செய்கின்றன எனவும் பல்வேறு எதிர்க்கட்சிகள் புகார் அளித்து வருகின்றன. மாநிலங்களுக்கு சரியாக நிதி ஒதுக்கப்படவில்லை என்கிற புகாரும் இருக்கிறது. இப்படிப்பட்ட பல்வேறு அம்சங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பதிலளிப்பாரா? அப்படி பதிலளித்தால் அதிலே எந்த அளவுக்கு எதிர்க்கட்சிகளை தாக்குவார் என்பதெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த கூட்டத்தொடரிலே இந்த முக்கிய அம்சங்கள் குறித்து எப்படி இனி வரும் நாட்களில், அதாவது நாளை முதல் இன்னும் 4 நாட்களுக்கு விவாதங்கள் எப்படி இருக்கும் என்பதை காட்டும் வகையிலே இந்த உரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதை தவிர இன்று மக்களவையிலே பொதுத் தேர்வுகளிலே முறைகேடு செய்தால் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிப்பதற்கான சட்டம் நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மக்களவையிலே இந்த குடியரசுத் தலைவர் உரைக்கு பிறகு இதன் மீதான விவாதம் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் முடிவடைந்தால் அதன் பிறகு எஞ்சியிருக்கும் ஒரு சில மசோதாக்கள் எடுத்துக் கொள்ளப்படலாம். அப்போது பொதுத் தேர்வுகளிலே முறைகேடு செய்பவர்களுக்கு தண்டனை அளிக்கும் மசோதாவும் அதில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பூங்குழலி.